வந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் கூவி அழைகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதாயும் ஊழியத்தின் பாதிலே பிரயோஜனமாயும் இருக்கும். வேதத்தை நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிற வாசகத்தை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஓடுகிற ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்திலே நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாதபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. இங்கு அழகாக பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசமானது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவை இந்த நாளிலே அந்த விசுவாசத்தோடு ஓட வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். முதலாவது காரியமாக நம்மை சூழ்ந்து நெருக்கி இருக்கிற பாவத்தை எல்லாம் தள்ளிவிட்டு, பாவமானது எளிதாக நம்மை பிடிப்பதற்கு ஏற்றதாயிருக்கிறது. பாவத்திலே விழுந்து போகிற மக்களை பார்க்கிறோம். பாவத்திலே நாம் பலவிதமான தவறான காரியங்களை செய்வதற்குரிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இதை செய்தோம், எதனால் இதை செய்தோம் என்று தெரியாது. அது நெருக்கி இருக்கிறது, அது நெருக்கி இருக்கிறது. ஆக வேகம் போன்ற திரளான சாட்சி, நிறைய சாட்சி இருக்கு. எப்படி இந்த பிசாசின் காரியங்களை மேற்கொண்டாங்க, எப்படி இதெல்லாம் தள்ளினார்கள் என்று சாட்சிகளை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்பு பாவ சோதனை வருகிறது. பாவ சோதனை வந்த பொழுது அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி நான் இந்த பாவத்தை செய்வேன், அதை அவன் தள்ளினான். அது நிமித்தமாய் தண்டிக்கப்படுகிறான். அவருடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்திற்கு விலகினபடினாலே தண்டிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் தண்டிக்கப்படுகிற காரியம். இரண்டாவது காரியமாக நியமித்த பாதை, நியமித்த பாதையிலே நம்ம ஓட்டத்தை ஓட வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் இதை தெளிவாய் பார்க்கிறோம். நமக்கு நியமித்த பாதை. சிலருக்கு தாளந்துகளின்படி சில காரியங்கள் உண்டு, சிலருக்கு அவனுடைய திறமையின்படி காரியங்கள் உண்டு. எங்களோடு ஐக்கியப்பட்ட சர் சாம்ஜோவரை எடுப்பீர்கள் சொன்னால் அவர் எளிதாய் புஸ்தகங்களை எழுதினார். அவருக்குரிய தாளந்து அது. அது நிமித்தமாய் அவருடைய சபை, அவருடைய ஊழியம் சகலமும் சீராக்கப்பட்டது. இவ்விதமாய் தாளந்துகளை நிமித்தமாக நியமிக்கிறார், பாதையை நியமிக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருடைய ஊழியத்தின் பாதையும் தேவன் நியமித்தது, தேவனால் நியமிக்கப்பட்டது. சிலர் போதகராக இருக்கிறார்கள், சிலர் ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அவை இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். அந்த போதனை என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதம் 68ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வாக்கியத்திலே, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. இங்கு பார்க்கிறோம், வசனம் தருகிறார், அதை பிரசித்தப்படுத்துகிற கூட்டம் பெரிதாயிருக்கிறது. அவை தேவன் நமக்கு
சில காரியங்களை நியமித்திருக்கிறார். அந்த நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓட வேண்டும். இரண்டாவது பகுதி அதுதான். நமக்கு நியமித்த பாதையிலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர் ஓட்டம், இந்த பந்தயங்களிலெல்லாம் நமக்கு என்று சொல்லி ஒரு ட்ராக் அலாட் பண்ணுவார்கள். அந்த ட்ராக்கில் தான் நாம் ஓட வேண்டும். அந்த ட்ராக்கை விட்டு சற்று விலகிவிட்டால் நாம் டிஸ்குவாலிஃபைடு ஆகிவிடுவோம். ஒரு ஒலிம்பிக்கில் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒரு சில ஸ்டெப்ஸ் அடுத்தவருடைய ட்ராக்கிலே ஓடினபடினால் இரண்டாவது வந்ததாலும் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார். அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஓட்டத்தை ஓடுகிற நாம் நமக்கு என்று நியமித்த பாதையிலே கவனமாய் ஓட வேண்டும். இது மிகுந்த முக்கியமான ஒரு காரியம். நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இந்த பிசாசுவர்கிட்ட ஊழியெல்லாம் வேண்டாம், கர்த்தரை நல்லா சொல்லணும்னு அந்த வார்த்தை வேணும். ஒரு ஊழியர் அப்படித்தான். அவர் என்னிடத்துல வந்து, பிரதர், எனக்கு இந்த பிசாசு ஓட்டுறதெல்லாம் பிடிக்கல, ரட்சிப்போடு கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அப்பொழுது அவருடைய மகன் ரட்சிக்கப்படவில்லை. மகன் ரட்சிக்கப்பட்டான். ரொம்ப சந்தோஷம். மகளுக்கோ தலைவலி, பயங்கர தலைவலி. அது நிமித்தமாக ஜெபிக்க வந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மகா பிழைக்க மாட்டா, மரித்து போயிடுவா. அவங்க வீட்டில் எல்லாம் கோபம். நீ சாபம் போடவா வந்த திருச்சியிலேருந்து? கர்த்தர் எதை சொன்னாரோ அதான் உங்களுக்கு சொன்னேன். அவள் டெபோரா மாதிரி ஊழியம் செய்வா, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ ஒருத்தர் தான் விரோதமாக சொல்லியிருக்க. சிஸ்டர், நானும் ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லணும்னு சொல்லி தான் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன். இவ்வளோ நாள் உபவாசம் பண்ணி வந்ததனுடைய நோக்கமே உங்களுக்கு விடுதலை வரணும். அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஐயா உடனே காணிக்கை கொடுத்தாரு. நான் காணிக்க வேண்டான்ட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். அந்த குடும்பத்துக்குள்ளார காரியத்தை அவர்கள் அறியாது புரியாது செய்தபடினால் ஏற்பட்ட நிலைமை. அந்த போதகர் உடனே சொன்னார், அண்ணன் எனக்கு இதை தான் கொடுத்தாரு, பிசாசை விரட்டுறது ஒரு ஊழியமா என்று சொல்லி நான் அதை விட்டு வேறொரு ஊழியத்திற்கு வந்தேன் என்று சொன்னார். அதனுடைய பிரதிபலன் தான் உங்களுடைய மகளை இழந்து போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அவள் ஒரு மாதத்திலே மரித்து போனாள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கொடுத்த பாதையை விட்டு, நியமித்த பாதையை விட்டு இஷ்டம் போல மாறுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக, ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். வேதத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. நாம் விரைவாக ஓட வேண்டும், அதிவிரைவாக ஓட வேண்டும் என்கிற எண்ணம் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பொறுமையோடு ஓட வேண்டும். பொறுமையோடு நீங்கள் ஓடும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வெற்றியை தருவார். அது ஒரு நல்ல ஓட்டமாய் கருதப்படும், ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு விஷயம், நீங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே இனி பொறுமையோடு ஓடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்யும். எந்த பலகீனங்களும் இனி காணப்படாதபடி காத்துக்கொள்ளும். கல்வாரின் வல்லமை இறங்கட்டும். நீரே ஜெயந்தாரும் அற்புதமான காரியங்களை செய்து
இந்த சேதமில்லாதபடி மகளை கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 620017, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 9842 65 132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 620017, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 9842365132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.